வணக்கம். பறையர்கள் என்கின்ற இந்த ஒரு மெஜாரிட்டி சமூகம் தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்கள்லயும் இருக்கக்கூடிய ஒரு சமூகம். இந்த சமூகம் ஏன் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க? ஏன் ஏமாளிகளாவே இருக்கிறாங்க? ஏன் ஒற்றுமை இழந்து இருக்கிறாங்க? அப்படிங்கிற கேள்விகளை இன்னைக்கு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பறையர்கள்ட்ட ஒரு எழுச்சியும் ஒரு வளர்ச்சியும் ஒரு வலிமையும் ஏன் வரமாட்டுக்கு அப்படின்னாக்க, இந்த பறையர்கள் வெள்ளந்தியாகவே இருக்கிறார்கள். ஒரு இன்றைய காலகட்டங்கள்ல இந்த பறையர் தலைவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு வெள்ளந்தித்தனத்தை, ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு நிலையை எடுத்து காட்டுறதுக்காண்டி நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். சமீபத்துல நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் பஞ்சமர் நில மீட்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னெடுப்பை எடுத்து மேடை போட்டு பெரும் கூட்டத்தை கூட்டி மக்களை பேச வைக்கிறார். பறையர் சார்ந்து அதுல ஏர்போர்ட் மூர்த்தி என்னும் ஒரு சகோதரரை பேச வைக்கிறார். அதுல எத்தனையோ பேர் பேசினாங்க. பஞ்சமர் அப்படிங்கிறது பறையனுடைய அடையாளம். பறையர் சார்ந்து ஏர்போர்ட் மூர்த்திக்கு அந்த சான்ஸ் கிடைக்குது, பேசக்கூடிய சான்ஸ் கிடைக்குது. திரு சீமான் பஞ்சமர் நில மீட்பு அப்படிங்கிற உச்சரிப்பை அடிப்படையா வச்சு பேசுறாரு. அவர் பதாகையிலையும் கொட்டை எழுத்துல பஞ்சமர் நில மீட்பு அப்படின்ட்டு பதாகை வச்சிருக்கிறாங்க. அந்த மேடையில ஏர்போர்ட் மூர்த்தி ஏத்துனா அங்க போயிட்டு இவர் பஞ்சமி நிலம் அப்படின்னு பதிவு பண்ணிட்டு வர்றார். இவர் பேசின பேச்சுகள்ல அத்தனையிலுமே பஞ்சமி நிலம் என்றுதான் அவர் குறிப்பிட்டு பேசுறாரு. அந்த ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு. யாருமே இதுவரைக்கும் பஞ்சமி நிலம்னு பேசல. அப்ப சீமான் முதல்ல இதை முன்னெடுக்கிறார். இந்த ஏர்போர்ட் மூர்த்தி எப்படி பேசியிருக்கணும் அப்படின்னா, பஞ்சமர் நலம் மீட்புன்னே பேசியிருக்கணும். பஞ்சமர் நலம் என்றே எல்லா இடத்துலயும் குறிப்பிட்டு பேசியிருக்கணும். இந்த பறையர்களுக்கு எதிரான ஒரு சூதாகவே பஞ்சமர் நிலம் என்பது பறையர் நிலம் என்பது பஞ்சமர் நிலம் என்பது பஞ்சமி நிலம் என்று திரித்து சொல்லப்படுகிறது. சூதாக திரித்து சொல்லப்படுகிறது. இதை உடைக்கணுங்கிற கருத்தியலோட அதை புரிந்து கொண்டு சீமான் மேடை போட்டு அதுல பதாகையிலையும் பஞ்சமர் நலம் என்று எழுதி அந்த இடத்துல எல்லாரும் பேசினா, சீமான் பஞ்சமர் நலம்னு பேசுறாரு, பறையர் சார்பா பேசுற ஏர்போர்ட் மூர்த்தி பஞ்சமி நலம்னு பேசுறாரு. இப்ப எந்த அளவு ஒரு வாய்ப்புகளை நாம பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையில இந்த தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. ஏற்கனவே பறையர்களுக்கு பறையர் அல்லாதவர்கள்லாம் தலைவரா நெக்கி எங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பலர் சொல்றாங்க. இப்ப திருமாவளவன் பறையர்களுடைய தலைவரா மற்ற மக்களால பார்க்கப்படுறார். ஆனா திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பறையர் தலைவர் அல்ல, நான் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித்துகளோட தலைவர் அப்படின்னு அவர் சொல்றார். யார் சொல்றா? திருமாவளவன் சொல்றார். உண்மையிலே அவர் அப்படித்தான். அவர் பறையர்களுக்கான தலைவர் அல்ல. ஆனா பறையர்களுக்கான தலைவரா யார் பார்க்கப்படுறாங்க அப்படின்னா, மக்கள் யாரை பாக்குறாங்க அப்படின்னா திருமாவளவன் பாக்குறாங்க. பெரும்பாலான பறையர் இளைஞர்கள் யார தன்னுடைய தலைவனா எண்ணி போய் அவரோட சேர்ந்து நடக்கிறாங்க அப்படின்னாக்க திருமாவளவனோட சேர்ந்து நடக்கிறாங்க. இந்த நிலை பறையர்கள்ட்ட ஏற்கனவே இருக்கு. இது ஏன் இருக்கு அப்படின்னா, பறையர்களுடைய புரிந்து கொள்ளும் திறன், அவர்களுடைய தெளிவு எல்லாமே ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிங்கிறதுதான் அர்த்தம். இதெல்லாமே அதைத்தான் காட்டுது. ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சும் அவர் அந்த இடத்துல பஞ்சமர் நலம்னு பதிவு பண்ணல.
இவர் அந்த திராவிட பாலிசியில பஞ்சம் நிலம்னு பதிவு பண்ணிட்டு வராரு. இப்ப பாருங்க இந்த பறையர்களுக்கு எப்படி விடிவு காலம் வரும் யோசிச்சு பார்க்கணும். இன்னுமான பல தலைவர்கள் இந்த பறையர்கள் இன்னும் அந்த புரிதலுக்குள்ள வரல. அப்ப மிகப்பெரிய ஒரு நுண்ண அறிவோட பல விஷயங்களை புரிந்து கொண்டு முன்னெடுக்கக்கூடிய பல முன்னெடுப்புகள்ல இந்த பறையர்கள் புரிந்து கொண்டு நடக்கணும் இல்லையா? அப்பதானே இவங்கள்ட்ட விழிப்புணர்வும் ஒரு ஒற்றுமையும் கூடி வரும். அந்த நிலைக்கு என்றுதான் வருவார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம கிட்ட. அந்த வேதனை இனியாவது நுண்ணறிவோட எல்லாத்தையும் ஆழமா பார்த்து சிந்திச்சு வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த பறையர்கள் முன்னுக்கு வருவார்களா பார்ப்போம்.